பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அடுக்குமாடி கட்ட அனுமதி வழங்கப்பட்ட விவகாரத்துல ஆவணங்களை சரிபார்க்காம அதிகாரிகள் கோட்டை விட்டது அம்பலமாகி இருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காப்பு காடாக உள்ளது. இதுல கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்ட போது அதற்கான வரைபடம் வெளியிடப்பட்டது. அதுல சதுப்பு நிலத்துல இருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள்ள கட்டுமான பணிகள் தடை செய்யப்பட்டு உள்ளதா குறிப்பிட்டிருக்கு. இந்த நிலையில ராம்சார் தல வரைபடத்துல வரும் குறிப்பிட்ட 5 சர்வே எண்களுக்கு உட்பட்ட நிலத்துல அடுக்குமாடி கட்ட சிஎம்டிஏ ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதுல புகார்கள் எழுந்த நிலையில இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அடுக்குமாடி திட்ட பணிகளுக்கு தடையும் விதிச்சிருக்கு. இந்த நிலையில பள்ளிக்கரணையில அடுக்குமாடி திட்டத்துக்கான தடையின்மை சான்றிதழுக்கான ஆய்வின் போது கட்டுமான நிறுவனம் குறிப்பிட்ட சில ஆவணங்களை அளிக்கலன்னு நீர்வளத்துறை தெளிவுபடுத்தி இருக்கு. அந்த ஆவணங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாம வருவாய்த்துறையினரும் சிஎம்டிஏ அதிகாரிகளும் அனுமதி அளித்துள்ள விபரம் தற்போது அம்பலமாகி இருக்கு. ஆவணங்களை சரிபார்க்காம சிஎம்டிஏ அதிகாரிகள் எந்த அடிப்படையில கட்டட அனுமதி வழங்கினாங்கன்னு கேள்வி எழுந்திருக்கு.